நேயர்களே, வாழ்க வளமுடன், நலமுடன், நிம்மதியுடன். இப்போ மார்கழி மாதம் பிறந்துடுச்சு. கோவிலுங்களெல்லாம் அதிகாலையிலே கோயில் திறந்து எல்லாம் அரங்கனுக்கு விசேஷமான பூஜைகளே நடத்துகிறாங்க. மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் பெண்களும் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டு விளக்கேற்றி போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வராங்க. இந்த நல்ல நாளில் அந்த மாதவனை நம்ம நினைக்கணும் இல்லைங்களா? அதுபோல் அவரை பற்றி ஒரு சில கருத்துக்களை பார்க்கலாம். என்னன்னா, ஒரு கோயிலுக்கு போனால் வெறும் கையோடு போகக்கூடாது. ஏதோ ஒரு பழமோ, ஒரு நம்மளால் முடிஞ்சது பழம், ஒரு துளசி இலை, இல்லை ஒரு ஏதோ நம்மளால் முடிஞ்சதை எடுத்துகிட்டு போய் அவருக்கு கொடுத்துட்டு வரணும். காலையில் போல் ஒரு குருவை பார்க்க போகிறீங்க. குரு கடவுளுக்கு சமமானவர். ஏன்னா உங்களுக்கு கல்வி அறிவியும் உலகத்துக்கு வாழத்துக்கு வேண்டிய ஒரு தகுதியும் கொடுத்தவர் குரு. அந்த குருவை நீங்கள் போய் பார்க்க போனாலும் வெறும் கையோடு போகக்கூடாது. ஒரு குழந்தைய பார்க்க போனாலும் வெறும் கையோடு போகக்கூடாது. அதே போல் ஒரு வியாதியஸ்தர் இருக்காங்க, அவங்கள பார்க்க போகிறீங்க. ஆஸ்பத்திரிலையோ வீட்லேயோ நல்லா கூட வந்துட்டோம், அவங்கள போய் நீங்கள் பார்க்க போனால் வெறும் கையால் போய் பார்க்கக்கூடாது. இந்த 4 பேரையும் நீங்கள் பார்க்க போனால் வெறும் கையோடு போகவே கூடாது. கை வீசிங்கெலாம் போகக்கூடாது. ஏதோ ஒன்று வாங்கின்னு போய் கொடுக்குறது தான் தர்மம். இது அந்த நாள்லேயே கண்ணன் பிறக்கும்போது பிரம்மன் என்ன பண்ணாராம், ஆணி பொண்ணால் ஆன ஒரு மாணிக்க தொட்டியில் திரும்பி பரிசாக கொடுத்தாராம். அதுக்கப்புறம் சிவன் போனாராம் பார்க்கறதுக்கு. அவர் என்ன பண்ணாராம், இந்த வலம்புரி சங்கையும் மணியும் எடுத்து போய் கொடுத்துட்டு வந்தாராம். அது மாதிரி ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொரு பரிசு பொருளை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அகராதி இருக்குது, இன்னென்ன பரிசு பொருளை கொடுத்தாங்கன்னு. அது மாதிரி எல்லாரும் நம்ம எங்கே போனாலும் இந்த பரிசு பொருளை கொடுக்கணும். ஆனால் இதெல்லாம் கண்ணன் ஏற்றுக்குவாரானா? அப்படிலாம் இல்லை. தூய்மை தான் பக்தி, பக்தி தான் தூய்மை. எவன் ஒருத்தன் தூய மனசோட உள்ளன்போட அவன் ஒரு பழம் கொடுக்குறானோ அதை உள்ளன்போடு அவர் ஏற்றுக்குவார். அவருக்கு இதெல்லாம் விருப்பமோ நாட்டமோ கிடையாது. அவர் அதை தான் கேட்குறார். எனக்கு ஒரு பழம், ஒரு உத்தரணி தண்ணி, துளசி இலை, இது இருந்தால் போதும், நான் திருப்தி ஆகிடுவேன் அப்படின்றார். ஆனால் ஆண்டாள் அவங்க என்ன சொல்கிறாங்க, வேறு விதமாக சொல்கிறாங்க. அதாவது தூயமாய் நாம் மலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினால் தூசாகும் செப்பு அப்படின்றாங்க. இது என்ன கருத்துனா, மனசால் நினச்சி அவரை வழிபட்டு போனால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தூசாகி போகும். உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் அவர் கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி அவரை அவர் கேட்பதெல்லாம் இதுதான் அப்படின்றாங்க. இதில் ஒருத்தர் கேட்டார், எல்லா மலர் மாலையும் செலுத்தலான்றீங்களே, அது எப்படி? கண்ணன் இந்த பூவை தான் கொடுக்கணும் கோயிலுக்கு, இந்த பூவை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா, அதுக்கு அப்படிலாம் இல்லை. எல்லா மலருமே அவருக்கு உகந்த மலர் தான். ஆனால் நம்முடைய அந்த மலர் கீழே முள்ளோ ஒரு ஏதோ இருந்துச்சு அப்படின்னா, அந்த மலரை கிள்ள போகும்போது கையில் அடிபட்டு ரத்தம் கசிந்து வந்தால் அது என்னுடைய பக்தனுக்கு அந்த வழியை நான் தரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நான் இந்த மலர்களை ஆகாதுன்னு சொல்லி சொன்னாங்க. மற்றபடி எந்த மலர் உன்னுடைய மனசுக்கு ஒரு எருக்க மலரை நீ எடுத்துகிட்டு சாத்தினாலும் நான் விருப்பத்தோடு ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறார், பெருமாள் சொல்கிறார். இதில் என்னென்னா, திருமலையில் இருக்கும் பொழுது ஒரு அடர்ந்த காடு வனப்பகுதி என்ன ஆகும், பனி மூட்டை நிறைய, அந்த வன விலங்குகள்லாம் காட்டில் இருக்குது. திருமலைக்கு பூ எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லை. பூவை மற்றவங்கெல்லாம் கிள்ளி எடுத்துகிட்டு வராங்க. அவங்க எடுத்துகிட்டு இறைவனை பார்க்கும்போது அந்த பூ கீழே சிந்துது. இதனால் இதை பார்த்த ராமானுஜர் சொன்னார், இந்த பூ கீழே சிந்துதே, ஏன் இதை மாலையாக தொடுத்து போட யாரும் ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்டார், இது ஏன் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே என்ன பண்ணாங்க, அந்த காட்டிலையும் பனியிலையும் வனவிலங்குக்கிட்டையும் யார் போய் ஒரு நந்தவனம் அமைச்சு நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஊதுவாங்க. ரெண்டாவது ராமானுஜரை விட்டுட்டு எப்படி போகிறது அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்க வச்சுருந்தாங்க. இந்த 2 காரணத்துக்காகவும் அவங்க திருமலைக்கு போகல. இதில் ஒரே ஒருத்தர் அனந்தன்றவர் மட்டும், நான் போகிறேன், நான் போய் இறைவனுக்கு சேவை, அதுதான் கட்டளை அப்படின்னு சொன்னால் நான் அந்த சேவையை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் திருமலைக்கு போய் ஒரு ஏரி குளம் வெட்டி ஒரு நந்தவனம் அமைச்சு அதில் இறைவனுக்குரிய பல விதமான வண்ண மலர்களை எல்லாம் பண்ணி அவர் சாற்றுப்படி பண்ணி
அந்த கோயிலுக்கு இது வரைக்கும் அந்த நந்தவனம் இருக்குது. அங்கேருந்து தான் பூவும் வருது நிறைய. திருமலைக்கு வந்து சேவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அது அதே மாதிரி மலர்களை பற்றி தான் அவர் வந்து ரொம்ப விரும்புவார். ஏன்னா பெருமாள் வந்து அலங்கார பிரியர். அவருக்கு வந்து மலர் நிறைய பூ போட்டு அவர் அர்ச்சனை பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனாலேயே அங்கங்கே தோட்டம் அமைச்சு அவருக்கு மலர் தான் நிறைய வரும். திருமலைக்காக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி. அதனால் மலர்களை வந்து விரும்புவார். அதுதான் கண்ணதாசனோட பாடினார் ஒரு பாட்டில், மலர்களிலே பல நிறம் கண்டேன், அதில் திருமாலவன் வடிவம் கண்டேனார். அதனால் அந்த மலருக்கு இவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. அதனால் இந்த வழிபடுற நாளில் நம்ம மார்கழி மாதத்தில் எல்லா கோயிலும் காலையில் திறந்துருக்கோம் அரங்கனுக்கு பூஜை நடத்த. ஆண்டாள் கூட இப்படித்தான் மலர் வழிபாடு செய்து தினமும் இறைவனுக்கு மாலை தொடுத்து போட்டு இறைவனே அடைஞ்சதா ஒரு கதையே இருக்குது. அதனால் நம்ம வந்து மார்கழி மாதம் நம்மளும் போய் இறைவனை தரிசித்து அவருடைய அருளை பெறுவோம். குசேலர் கூட வறுமை கோட்டில் இருக்கும்போது அவர் கண்ணனை பார்க்க போகும்போது வெறும் கையோடு போல அவர் ஒரு பிடி என்ன இருக்குது வீட்டில் தேடினார். ஏதாச்சும் இருந்தால் கூட நான் ரொம்ப நாள் பொறுத்து என்னுடைய நண்பனை பார்க்க போகிறேன், நான் எப்படி சும்மா போகிறது சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிடி அவள் எடுத்து கொடுத்தாங்க. அதை தான் மூட்டை கட்டின்னு வறுமை நிலையோடு வந்தார். ஆனால் கண்ணன் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏன்னா அவர் உள்ளன்போடு நம்மளை தேடின்னு வந்தாரன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு பிடி அவள் எடுத்து வாயில் போட்டவுடனே அவருடைய எல்லாமே மாறிப்போச்சு. அந்த மாதிரி நம்மளும் கண்ணனை வந்து நினைக்கும் போது உள்ளன்போடு அவரை பார்க்கணும். உள்ளன்போடு எது செஞ்சாலும் தூய மனசோட பக்தியோடு அவரை வழிபட்டால் நல்லதே நடக்கும். நம்புங்கள், எல்லோரும் நல்லா இருப்போம். நலமே உண்டாகட்டும். வாழ்க வளமுடன்.